பார்வதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெய நவராத்திரி. உயிர்களை வதைக்கும் மகிஷாசுரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே. 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே. துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே. சக்தியின் மகிமையை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம். 9 நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவிழாவாகும். அருள் வடிவான முப்பெரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம் பல தருவார். வறுமை நீங்கி வளமை சேர்ந்திட வற்றா கருணை மழையினை பொழிவார். துர்க்கை அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே. நிர்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாளே. அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் தொழுது செல்வம் பெறலாம். மலையன நவநிதி மனையினில் குவிய மாலவன் துணைவி வரமே தருவாள். நான் முகன் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேண்டிய ஞானம் பெருகிடச் செய்வாள். வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாதுமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான். பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் அன்னை பராசக்தி என்றான். இல்லம் தோறும் கொலுவை திடுவோம். இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம். நல்லவை நாளும் நலமாய் நடக்கும். நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும். கொலுவின் தத்துவம் வியந்திட வைக்கும். குவலயம் செலுத்திட தந்திடும் ஊக்கம். குழந்தைகள்